எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே எழுந்துச்சி காரெலாம் கழுவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். முன்னாடி இருக்கிற கடைக்கு போய் அந்த சின்ன அலிப்பும் அப்புறம் அந்த மேகியோட ஸ்டாக்கும் நாங்கள் எது வாங்கிட்டு வர போகிறோம். அப்படியே லேண்ட்ரிக்கெல்லாம் நேற்று கொடுத்த பையனோட துணி ஓனரோட துணி அதையும் வாங்கிட்டு போயிடலாம். நைட்டு ஒரு 12:55க்குன்னு நினைக்கிறேன். சைரன் சவுண்டு 4 மணிக்கு 3 மணிக்கு கம்முனே இருக்க மாட்டானுங்க போல் தெரியுது. ஏதோ தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாரி அவனுங்க ஒரு பக்கம் போட்டு நிற்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் தடுத்துன்னு இருக்காங்க. என்ன பண்ணுறது? மனசில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் தோணுது, உயிரோட ஊருக்கு அனுப்பிடுங்கடா சாமி, அது போதும் அப்படின்னு போய் எடுத்துன்னு வரலாம். ஃபஸ்ட்டு கடைக்கு போயிருந்து அப்படியே போகும்போது துணி வாங்கிட்டு போயிடலாம். இதில் ரெயின்போ இல்லை, இதுதான் இருக்குது. பரவாயில்ல, எடுத்துக்கலாம். ஒரு 3 பாக்கெட்டு. அப்புறம் அந்த மேகி சிக்கன் இது ஒன்று எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டில் காசு இல்லாமல் அரை மணி நேரம் நின்றுக்கிட்டாக்குது. இதுக்கான பில்லு 2.5 தினார், துணிக்கான பில்லு 6 தினார். எடுத்துன்னு போய் வைப்போம். பிரேக்ஃபாஸ்ட் முட்டை வச்சு சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்லாம். பையனை அவங்க தாத்தா வீட்டில் விட்டுட்டு போகிறேன். பையன் மொட்டை அடிச்சிருக்கான்னா எப்படி சொல்கிறது, முடி ஒரு பாயிண்ட் வச்சு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டுக்கிறான் முழுசன். அதை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி காட்டின்னு வரான். இங்கே வேறு நான் எப்படி முடி வெட்டிருக்கு, எங்கிட்ட வேறு கையை எடுத்து அவன் தலையில் இப்படி வச்சு, குமார் நல்லா வெட்டிக்கிறான், நான் நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்து கேட்டுன்னு வந்தான். நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு. அப்புறம் காலையில் நடந்த ட்ரோன் தாக்குதல் எங்கெங்கே தாக்கியிருக்காங்கன்னா, ஆயில் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மின் நிலையம் மற்றும் அந்த நீர் சுத்திகரிப்பு நிலையம், இந்த குடிநீர் நிலையத்தை அங்கேயும் தாக்கியிருக்காங்க. உயிர் சேதம் எதுவும் இது பண்ணல, ஆனால் பொருள் சேதமும் தீ விபத்தும் அதிகம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருங்க, பின்னாடி கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். சும்மா இருக்கிற அந்த ஈரான் தாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அமெரிக்காக்காரன் பண்ணுற ஷாட்டு தான். அமெரிக்காக்காரன் ஈரானில் ஒரு பெரிய பாலத்தை தாக்கியிருக்கிறான். அந்த ஈரானில் ஏதோ ஒரு அந்த பண்டிகை மாரி புத்தாண்டு மாரி எல்லாம் கொண்டாடி எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த டைமில் அந்த பாலத்தை தாக்கியிருக்கிறான். அதில் காண்டான ஈரான் இங்கே பிடிச்சி தாக்குறான் எல்லாரையும். என்ன பண்ணுறது? இப்போ குறி வச்சு சொல்லி தாக்குறான்னா ஈரான்காரன், நீ என்னை தாக்கிட்டு இல்லை, என்னை அடிச்சுட்டு இல்லை, உனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா கல்ஃப் கண்ட்ரியும் நான் பிடிச்சி தூக்குறேன், எல்லாம் உனக்கு சப்போர்ட் தானே பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே ஒரு பாலத்தையும் விடாமல் தாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் போல் தெரியுது. சரி, இதுக்கப்புறம் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. அப்புறமா இன்னும் வேறு எதனா தகவல் இதான வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்கிறேன். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். கொஞ்சமாக பிசைஞ்சி கொஞ்சமாக சிக்கன் புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, தரமாக இருக்குது. சாப்பிடுவோம். மேடம் லூ லைப்ரரி போயிட்டு அவங்க சாப்பிட்ற தயிர் இருந்தால் பார்த்து எடுத்துன்னு வர சொன்னாங்க. மேடம் சாப்பிட்ற தயிர் இது தான். இது ஒரு 2 பாக்ஸ் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர் குயிக்கி சாப்பிட்ற போட்டுருந்தாங்க, இது எனக்கு எடுத்துக்கினேன். அப்புறம் இந்த டீ பேக்கெட் எடுத்துக்கினேன். இது 1 தினார் 390 ஃபில்ஸ். அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதிக டைம் சைரன் சவுண்டு கேட்டுச்சு இன்றைக்கி குவைத்தில். இதுக்கு முன்னாடி கேட்கும், ஒரு டைம் 2 டைம் கேட்கும், இல்லை விடிய காலில் கேட்கும். இன்றைக்கி மதியம், இந்த ஈவினிங், நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னே இருக்குது. வெறி கொண்டு தாக்குது ஈரான். இங்கே இவங்களும் வெறி கொண்டு பாதுகாத்துன்னு இருக்காங்க. அப்புறம் தகவல்னு பார்த்தா, இந்த குவைத் அமைச்சகம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு. என்னென்னா, இங்கே கொடுக்குற அறிவுறுத்தலை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க, உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களை இந்த குவைத் மக்களையும் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்ற மாரியே ஒரு டேக்லைன் போட்டு ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் இந்த குவைத் நாட்டோட முதல் பிரதமராக அவர் போய் இந்த ட்ரோன் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இந்த அமைச்சத்தை அந்த அந்த வேலை செய்கிறவங்கள போய் பாதுகாத்து நலம் விசாரித்து, நீங்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்களை பெருமை பத்திர மாரி எல்லாரையும் போய் சந்தித்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கான வீடியோ தான் இது.
இதுமாரி நல்லதே நல்லா தான் பாதுகாத்துன்னு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த போர் என்றைக்கு முடியுன்னே தெரியல. சீக்கிரம் முடியணும். எல்லார் மனசுலேயும் இருக்கிற ஒரே கொஸ்டின், இந்த போர் சீக்கிரம் முடியணும். அப்படி முடிகிற டைம் வரும்போதே இந்த அமெரிக்காக்காரன் கம்முன்னு இல்லாமல் எதனா ஒன்று பண்ணி விட்டுறான். ஈரான் கொண்டு வெறி கொண்டு தாக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன தகவல் வருது, நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.